ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி அலைஸ் அலிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப யோசித்தேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். பட் அது நிறைய பேர்த்துக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய அப்டேட் வருது. இருந்தாலும் வந்துட்டு சரி, நம்ம புது விதமாக சொல்லுவோமே, புது விதமான அதுவும் பழசு தான், ஆனால் அதை வந்து நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால வந்துட்டு அதை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா வந்துட்டு பேடு, நாப்கின்ஸ் தான். அதை பற்றி தான் வந்துட்டு இன்னைக்கு கண்டென்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலி வந்துட்டு நாப்கின்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து எந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன சஜஷன்ஸ் தான். நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் லெசன் எல்லாம் நடத்துறேன். ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுள் இருக்கும். அது பொறுத்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை பரப்புறேன், நான் வந்து அதுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அது பர்சனலாக பிடிச்சிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. அது வந்துட்டு பெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நான் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து சாஃப்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்கிறதும் வந்து அந்த லேயர்ஸும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அது வந்து இப்படி தான், இதில் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து இது கொஞ்சம் ப்ரீத்தபிள் மாதிரி இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது. இது கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இஞ்சிறதும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால வந்து எனக்கு இது பிடிக்கும். சீக்கிரமாக காயத்தை இது பண்ணாது. ஆனால் அது வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக காயம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். பேட்ஸ் வந்து அதே மாதிரி வந்து எப்பவும் போல் நார்மலாக சொல்கிறது தான். நிறையா ஆகுது அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் மாற்றிடுங்க. இல்லை கொஞ்சமாக தான் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ காலைல ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா சாயங்காலம் வந்தாலும் மாற்றிடுங்க. இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே மாற்றிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப நேரம் வச்சாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், அதுக்கப்புறம் வந்துட்டு இச்சினஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுலாம் வரும். அதனால வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, அதுக்கப்புறம் மெயின் திங் என்ன அப்படின்னா பேண்டி லைனர்ஸ். மோஸ்ட்டாக வந்து பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டே டைமில் சொல்லலைன்னா, பீரியட் டைமில் சொல்லலை, டே டைம் இல்லாமல் நார்மலாக இப்போ யூரின் வந்து சில பேர்த்துக்கு வந்துட்டு யூரின் இதாகும், அதுக்கு யூரின் லீக்கேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய ஆகும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக ஆகும். என் பாடி வந்து ரொம்ப ஹீட் பாடி தான். நான் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து எப்படியுமே அந்த ஹீட் வந்து என்னை தாண்டி அடிச்சுட்டு வந்துடும். அப்படி தான் வந்து இந்த நாக்கு, வாய், சைட்லலாம் ஃபுல்லாக புண்ணு வந்துடும். சாப்பிடவே முடியாது. ரொம்ப பாடி ஹீட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் உட்காந்துட்டே வேலை பார்க்கறதுனால வந்து ஹீட் வந்து நமக்கு சொல்லவே வேணாம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் செம்மையாக வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் பேண்டி லைனர்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்டர் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலாக வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, யூரின் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எழுந்துட்டு அந்த டிஷ்யூ வச்சு நம்ம துடைக்காமையோ இல்லை வந்துட்டு அப்படியே எழுந்து இன்னர் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து பட்டுட்டே இருக்கும்போது அந்த தோல் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ரேஷஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாசெட்டில் எப்போவுமே இந்த இதில் வந்துட்டு உட்கார இடத்துல வந்துட்டு எப்போவுமே தண்ணி அடித்து வச்சுட்டு அதை அப்படி தூக்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படி தான் வருது. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனாலேயே மோஸ்ட்டாக வெளியில் வந்து வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். அதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணுறது வேறு, மற்றபடிக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வரதே பார்ப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அது வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேண்டி லைனர்ஸ் சொன்னேன் இல்லையா, பேண்டி லைனர்ஸ் வந்து நான் வந்து முன்னாடி வந்து ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் இச்சினஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த பிராண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த பிராண்ட் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் வந்து நிஜமாவே நல்லா இருக்குது. இது நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். சைஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பாடி இப்போ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது பத்தாது. ஆக்சுவலி இது இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இது வந்து பேண்டீஸில் வந்து சென்டர் அந்த டபுள் லைன் கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இதை வச்சுக்கணும். இதை வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் யூரின் போயிட்டு நம்ம டிஷ்யூ இல்லைன்னா கூடவும் நம்ம எழுந்திரிச்சிருக்கும் இன்னர் போட்டு போகும்போது இது வந்து அதை இஞ்சிரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டரோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி அது மூலியமாக வந்து ரொம்ப ரேஷஸை வந்து இது பண்ணலாம். ஏன்னா
ஈரம் நிறைய இருந்துச்சுன்னா நடக்கும்போது தொடையெல்லாம் வரிசை ரொம்ப புண்ணெல்லாம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இருமல் தும்மல் வந்தால் யூரின் லீக்கேஜ் இருக்கும். அது வந்து மறுக்கப்படாத உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அலர்ஜி தும்மல் இருக்குது. எப்படின்னா டக்குன்னு ஒரு இதாயிடுச்சுன்னா டஸ்ட் பட்டுருச்சுன்னா உடனே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ட்ரோலே இல்லாமல் தும்மல் வந்துட்டே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு யூரின் வந்து லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேண்டி லைனர்ஸ் எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இது மெனக்கெட்டு வாங்கி வைக்கணுமா அப்படின்னா இது நம்மளோட கிளென்லினஸ்க்கு வந்துட்டு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போ வந்து நார்மலாக அம்மாக்கெல்லாம் வந்து தேவைப்படும். அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது வந்து நம்ம அவங்க இருமுறாங்க தும்புறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் வந்து இப்படி தான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது வந்துட்டு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இது வந்து ஏன் அப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு நார்மலாக ஒரு பழைய காலத்து கதை. இது வந்து பாவம் பிடிக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்படி வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் அம்மா வந்து அப்படி வாஷ் பண்ணி காமிச்சதுலேருந்து நான் அப்படி தான் வாஷ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு நாள் கூட நான் அப்படியே ரேப் பண்ணி போட்டது கிடையாது. இது இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் ஆகிடுச்சு, ப்ளீடிங் இதை நம்ம தூக்கி போட போகிறோம் ப்ளீட் பட்டதுக்கப்புறம் அப்படிங்கும்போது நம்ம இந்த லேயரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இதை ரெண்டாக அப்படி பிரியும். இதை இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இது ஒரு பாக்கெட் மாதிரி ஆயிரும். அதை அப்படியே டேப்பில் காமிச்சிங்கன்னா அந்த பஞ்சில் இருக்கிற ப்ளீட் எல்லாமே கீழே போயிடும் யூரின் மாதிரி. இது ஃபுல்லாக போனதுக்கப்புறமா அந்த பஞ்சு மட்டும் இருக்கும்போது இப்படி புழிஞ்சிட்டிங்கன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்கிற பேட் வந்து இவ்வளோ பெருசாகிடும். அப்போ அது குட்டியாக இருக்கும்போது நீங்கள் இதை ஈஸியாக ரேப் பண்ணி ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் அந்த ப்ளீட் ஸ்மெல் வந்து அதில் இருக்காது. ஃபஸ்ட்டு திங் ப்ளீட் ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி ஒரு நாத்தம் அடிக்காது, கவுச்சி ஸ்மெல் இருக்காது. ஏன்னா அதில் இருக்கிற ப்ளீட் ஃபுல்லாக நம்ம பாக்கெட் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி தண்ணியில் காமிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் இது பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ரேப் பண்ணி போடுறதுன்னா அப்படியே எடுப்பாங்க, இப்படியே ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணி இந்த நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி அப்படியே கையை போட்டு கட்டி தூக்கி வீசிடுவாங்க. அப்படி கூட சில பேர் பண்ண மாட்டாங்க. இதை இப்படியே எடுத்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டு போயிடுவாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஆஃபீஸ்லையுமே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, டஸ்ட்பின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதையும் ஒருத்தங்க கை வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதை யோசிச்சு ரேப் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பேட் எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இது பெருசாகவும் இது சின்னதாகவும் இருக்கும். ஸோ ஆக்சுவலி வைக்கும்போது வந்துட்டு சின்னது வந்து முன்னாடி வர மாதிரி பெருசு வந்து பின்னாடி போகிற மாதிரி தான் வைக்கணும். பிகாஸ் சின்னது வந்து முன்னாடி வரும்போது இந்த விங்ஸ் வந்து இப்படி இன்னரில் வந்து இப்படி ஒரு ஷேப் வருது இல்லையா, டபுள் லேயர், அந்த துணியோட டபுள் லேயர் வருது இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக இந்த விங்ஸ் போகும். ஸோ சின்னது முன்னாடியும் பெருசு வந்து பின்னாடியும் வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உட்கார்றதுக்கு எழுந்திருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து தொடையில் உரசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் சின்ன பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் அனுபவப்பட்டது வந்து சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நிறையா பேட் வந்து சேராமல் போயிருக்கு. நிறைய பேண்டி லைனர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணது வந்துட்டு எனக்கு சேராமல் போயிருக்கு. அதனால நான் சொல்கிறேன், எல்லா பிராண்ட்ஸும் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, எது நல்லா இருக்கோ உங்களுக்கு சில பிராண்ட்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தோணும் இல்லையா, அதை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து என்னோட கிரேட் அட்வைஸ். இது ரெண்டும் தான் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து பெல்லா பேடு. இது வந்துட்டு இது பேர் வந்து எனக்கு இன்னும் முழுசாக கூட தெரியாது. நோவாவா அது என்னமோ NUAன்னு போட்டிருக்கு. ஆனால் இது நிறைய இடத்துல விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. ஆனால் இதை எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. இந்த டப்பா கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால இதை வாங்கினேன். ஆனால் நிஜமாவே இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இச்சினஸ் இல்லை, ட்ரை ஆகுறது இல்லை, அதே மாதிரி வந்து ஈரத்தை வந்து வெளியில் விடுறது இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவும் அப்படி தான். இதில் பெல்லாவில் வந்து இது என்ன அப்படின்னா வந்து பெல்லா கிளாசிக் கம்ஃபர்ட் குஷன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வித் விங்ஸ்ன்னு இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணும்னா சேஃப்டி விஸ்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த மேலே இருக்கிறதுல வந்து பிளாஸ்டிக் லேயரில் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுனா ரொம்ப இதாக இருக்கும், சீக்கிரமாக உறிஞ்சு வந்துடும், பிஞ்சு வந்துடும். அது லீக்கேஜஸ் வந்து அப்படியே டேரெக்டாக போய் இன்னரில் பட ஆரம்பிச்சிடும். ட்ரெஸ்ஸு சூப்பராக நாஸ்தி ஆயிரும். அதனால வந்துட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது உருப்படியாக பிளான் பண்ணி உருப்படியாக போடுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன்.